ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு யம்மி த ரேட். இன்றைக்கி டேஸ்டியான ஒரு ஸ்நாக் வெரைட்டி சிக்கன் ரோல் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் இப்போது போன்லெஸ் சிக்கன் அதில் போட்டுக்கிறேன் 100 கிராம்ஸ். அதுக்கு தேவையான சால்ட், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அதை பாயில் பண்ணுறேன். இப்போ நல்லா சிக்கன் பாயில் ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுறேன். சாப் பண்ணி வச்ச பூண்டு அதை போட்டு ஸ்மெல் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குறேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம பாயில் பண்ண சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக அதை பிச்சு அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா திருப்பி அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அதில் இருக்க சைட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். ஒரு பவுலில் தண்ணி வச்சு கட் பண்ண ஸ்லைஸில் ஒன்றில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதில் இருக்க வாட்டரையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங்லேருந்து எடுத்து கொஞ்சமாக உள்ளே வச்சு அதை நல்லா டைட்டாக சீல் பண்ணுறேன். இப்போ அதை நல்லா டைட்டாக சீல் பண்ணி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃபிங் எடுத்து அதுக்குள்ளே போட்டு சைட்ஸில் தண்ணியை வச்சு நல்லா நனைச்சி அதை ஒட்ட வைக்கிறேன். ஒட்ட வச்சுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக டைட்டாக சீல் பண்ணுறேன். இப்போ அது பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபோர்க் பேக் சைடில் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி அதை சீல் பண்ணிக்கிறேன். இப்போது 2 டைப்பாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஆயில் ஹீட் பண்ணி அந்த ஆயிலில் போட்டு அதை பொரிச்சு எடுக்கிறேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுக்கிறேன். இது கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பால் மாதிரி பண்ணது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போது டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.